நடிகர் சிம்பு தியாகராய நகரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் அவருடைய வாக்குகளை பதிவு செய்யக்கூடிய அந்த காட்சி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது மதியம் அளவுக்கு தான் நம்ம பார்த்தோம், இவருடைய தந்தையார் திரு டி ராஜேந்தர் அவர்கள் ஓட்டு போட்டுட்டு ப்ரெஸ் மீட் வேற பண்ணார். அவருக்கே ஒரு பாணியில் அந்த ப்ரெஸ் மீட் இருந்துச்சு. அதே போல் இளைஞர்கள் நிறையா பேர் வந்து ஓட்டு போடணும், நான் பார்த்த இந்த வாக்குச்சாவடி மையத்தில் கொஞ்சம் பேர் தான் பார்த்தேன், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல் இப்போ அவருடைய மகனும் நடிகருமான சிம்பு தன்னுடைய வாக்கினை பதிவு செய்வதற்காக, ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக வந்திருக்கிறார். இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆக இன்னும் ஒரு கேங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வெய்யத்தால் போவோம், பொறுமையாக போவோம், இந்த கூட்டமே இல்லாத போது போவோம் அப்படிங்கிறவங்கெல்லாம் அந்த நேரத்தில் வந்துட்டு அவங்களுடைய வாக்கை பதிவு செஞ்சுருவாங்க. எலெக்ஷன் ஓட்டு போட வந்திருக்கீங்க. இந்த எலெக்ஷன்ல திரைப்பிரபலங்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? பொதுவா எலெக்ஷன்ல ஓட்டு எல்லாருமே போடணும். நானே நேற்று வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லலான்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணலான்னு இருந்தேன். பட் இந்த வருஷம் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான எலெக்ஷனா இருக்கு. எல்லாருமே ஓட்டு போடணுன்ற ஆர்வத்தில் இருக்காங்க. அதுவே ஒரு நல்ல மாற்றம். இல்ல சார், மாற்றம் வரணுமா வேணாமான்றதெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அவ்வளவுதான். ஸோ நான் வந்து ஒரு நடிகனா இருக்கேன். எனக்கு எல்லா கட்சியிலையும் வந்து ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ நான் வந்து பயஸ்டா ஒரு விஷயம் சொல்ல முடியாது. அவங்களுடைய கடமை, அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க ஓட்டு போட போறாங்க. பட் என்னோட கடமையா நான் எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லலான்னு தான் நினைச்சேன். பட் இந்த வாட்டி வந்து ரொம்ப ஒரு அபரிவிதமான ஒரு ஓட்டு போட்டே ஆகணும்னு மக்களோட ஆர்வம் வந்து ரொம்ப நல்லா தெரியுது. ஸோ அதுதான் வெயிட் பண்றேன். May 4th பார்ப்போம். அரசியலுக்கு பல நடிகர்களும் அவருக்கு நேரடியாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க, விமர்சனங்களும் வருது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க விஜய் சார்? அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஒரு நடிகனா இருக்கிற பட்சத்துல வந்து நம்ம வந்து பயஸ்டா யாருக்கும் நம்ம அப்படி பேச முடியாது. எந்த கட்சியா வேணா இருக்கட்டும். வெல்கம் பண்றீங்களா சார்? அதான், அது ஒரு நல்ல விஷயம் தானே. வெல்கம் பண்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சார் நீங்க நியூ ஓட்டர்ஸ்க்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? ஏமா நான் நல்லா ஜாலியா இருக்கிறது உனக்கு பிடிக்கல. இப்பதான் என் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து, இப்பதான் வந்து பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்லா நடிக்கலான்ற ஒரு மூட்ல இருக்கேன். நீங்க அதை கெடுத்து விட்டுருவ போல்றீங்க. சார் நியூ ஓட்டர்ஸ்க்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி அதிக அளவுல நியூ ஓட்டர்ஸ் இருக்காங்க. நல்ல விஷயம் தானங்க. முன்னாடி எல்லாம் யங்ஸ்டர்ஸ் வர மாட்டாங்கல்ல ஓட் பண்றதுக்கு, நம்மளுக்கு எதுக்குடா அப்படின்னு இருப்பாங்க. பட் இந்த வாட்டி வந்து எல்லாருமே ஓட் பண்ணணும்னு ஆர்வத்தோட வராங்க. அது வந்து ஒரு நல்ல சைனா பாக்குறாங்க. சார் உங்க அப்பா காலையில வந்து ஓட்டுகள் எல்லாம் சரியுது பிரியுதுன்னு பேசியிருக்காங்க. சோ அதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன? அவர் பேர் டிஆர், என் பேர் எஸ்டிஆர்மா. நான் வேற, அவரு வேற. என்ன விட்டுருங்க. சினிமாவையும் அரசியலையும் பல நடிகர்களுடைய ரசிகர்கள் ஒருமித்து பாக்குறாங்க. இதை பத்தி நீங்க உங்களுக்கு கருத்து என்ன சார்? அதுல பத்தி நான் சினிமா வேற அரசியல் வேற நினைக்கிறீங்களா? ஒன்னா சார்? இல்லம்மா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு சினிமா நடிகனா நான் வந்து எல்லாருக்கும் உட்பட்டவன் தான். சோ நான் வந்து தனியா ஒரு இதுவா நான் கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். சார் இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. இந்த 2 மணி நேரத்துல என்ன மாதிரி சிந்திச்சு வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், சிந்திக்கிறதுக்குலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல சார். மக்கள்லாம் இன்னைக்கு வந்து எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்காங்க. நம்ம தான் வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு அறிவில்லை இப்படி அப்படின்லாம் நம்ம தான் சொல்லிட்டு
இருக்கோமே தவிர மக்கள்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க, ரொம்ப அறிவோட இருக்காங்க. அதனால கண்டிப்பா அவங்க நல்ல முடிவை தான் எடுப்பாங்க. விஜய் சார் வரக்கூடிய அரசியல்வாதிகளை கூத்தாடின்னு சொல்லக்கூடிய விமர்சனம் இருக்கு. உங்க பதில் என்ன? எந்த துறையில இருந்து வந்தாலும் எல்லாரையுமே விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா விமர்சனத்தை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சோ அதெல்லாம் ஒரு மாற்றம். என்ன மாதிரி ட்ரிக்கியாக கொஸ்டின் கேட்டாலும் சரி, நான் ரொம்ப தெளிவாக தான் பதில் சொல்லுவேங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு நடிகர் சிம்பு. அதே போல் அவருடைய தந்தை அளித்த பேட்டியை பற்றி கேட்கும்போது அது வேற இது வேற, என்ன அதெல்லாம் கோர்த்து விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டைரக்டாகவே சொல்லிட்டாரு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.